Hello family, good morning. Welcome to Abhiraj's Lifestyle. இன்னைக்கு சம்மர் வெயிட் லாஸ் சேலஞ்சோட இன்னைக்கு டே 6. இன்னைக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு. நீங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 5 நாள் நம்ம கடந்துட்டோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் கரெக்டாக வார்ம் அப்லாம் பண்ணுறீங்களா? ஒர்க் அவுட்லாம் பண்ணுறீங்களா? ஸோ மறக்காமல் அதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வார்ம் லெமன் ஜூஸோட அது இல்லாமல் வந்து சூப்பரான ஒர்க் அவுட் இருக்குது. இன்றைக்கி ஒரு 5 ஒர்க் அவுட் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி சூப்பரான டயட் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுவும் இல்லாமல் முக்கியமாக வந்து நம்ம போடுற வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் சம்மந்தமாக சரி, டயட் சம்மந்தமாக சரி, எந்த ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா கூட தயக்கம் இல்லாமல் வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஹலோ ஃபேமிலி, குட் மார்னிங். வெல்கம் டு அபிராஜேஷ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம அந்த எப்பவும் போல் நம்ம குடிக்கிற அந்த வார்ம் லெமன் ஜூஸ் தான். என்ன சைஸ் பெருசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ நம்ம ஒரு பாதி கப்பு நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ டே இன்னைக்கு சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி காலையில் நாளைக்கு எழுந்திருக்கவே முடியல. ஸோ எப்படி வந்து பார்த்தா அப்படியே வந்து எழுப்பி போட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட். கப்புள் வெயிட் லாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பார்ட்னர் கூட நம்ம ஒரு ஒர்க் அவுட்டில் நம்ம சேர்ந்து நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாம் ஒரு ரொம்ப தூக்கமாக இருப்போம், டயர்டாக இருக்கும், இன்றைக்கி நான் வரல பண்ண முடியலன்னா கூட ஒருத்தர் பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் நானும் பண்ணுவேன். சம்டைம்ஸ் தான் கொஞ்சம் நைட் வேலை அதிகமாக இருக்குது, ஃப்ளைட் லேட்டாக தூங்கினாங்க அப்படின்னாங்கன்னா அதில் அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும், மார்னிங் சிக்னஸ் இருக்கும். ஸோ அவங்களே இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நம்ம ஒரு பார்ட்னராக நம்ம ஒரு விஷயம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது இது சூப்பரான ஒரு பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஸோ நீங்களும் உங்களோட பார்ட்னரை கூப்பிட்டு வாங்க, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் ஒரு வெயிட் லாஸ்க்கு நீங்கள் இழுத்துருங்க. ஸோ சூப்பராக போகும். ஸோ அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி நம்ம இது லெமன் ஜூஸ் நம்ம குடிச்சு முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து வார்ம் அப் பண்ண போகிறோம். இன்றைக்கும் நம்ம வார்ம் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சூப்பராக ஒரு 4 ஒர்க் அவுட் இருக்குது. என்ன ஒர்க்குன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. அவ்வளோதான், நாங்கள் வாக்கிங் கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக ஏஞ்சதுனால கொஞ்சம் வெயில் நல்லாவே வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் நல்லா மொட்டை வெயிலில் நல்லா வந்து ஒரு 45 மினிட்ஸ் நாங்கள் போனோம். ஸோ காலை வெயில் நல்லது தான், ஆனால் இது வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து டெய்லி காலை நாங்கள் நினைக்கும் போது சரி இன்றைக்கி கில்லி வேறு ரீரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ காலையில் விஜய் மாதிரி அப்படியே கிளம்பலான்னு பார்த்தோம். பட் கொஞ்சம் லேட்டானால வெயிலில் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கோம். ஹலோ ஃபேமிலி, எல்லோரும் வார்ம் அப் பண்ணிட்டீங்களா? வாக்கிங்க்கு மறக்காமல் போனீங்களா? ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சிங்கன்னா வாங்க ரெடியாங்க, நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து ஒரு 5 ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அதில் வந்து 2 ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியோ ஒர்க் அவுட், 2 ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா கோர் ஸ்ட்ரென்தனிங், ஒன்று வந்து லோவர் பாடி ஒர்க் அவுட் தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஜாக்ஸ் தான், அதுதான் பண்ண போகிறோம். 1 2 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 ஸோ இதே வந்து கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்காங்க, ஸோ என்னால் குதிக்க முடியாதவங்க வந்து கொஞ்சம் மாடிஃபைடாக இதே ஒர்க் அவுட் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்போ பண்ண ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா 20 நம்பர்ஸ் பண்ணணும், 3 செட்டு பண்ணணும், இடையில வந்து ஒரு 30 செகண்ட் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பண்ணுற ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஹைனிஸ் ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும் பார்க்கலாம். ஸோ இதே ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கவங்க, இல்லை வந்து நீ இஷ்யூஸ் இருக்குது, நீ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க வந்து என்ன மாதிரி இதே ஒர்க் அவுட் வந்து மாடிஃபைடாக பண்ணலாம். இல்லை உங்களால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இவங்கள மாதிரி வந்து அதே மாதிரி ஹைனிஸ் பண்ணலாம். இப்போ பார்க்க போகிற ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா லோவர் பாடி ஸ்ட்ரென்தனிங். ஸோ முன்னாடி வந்து நம்ம ஸ்குவாட் வந்து ஒரு சப்போர்ட் இல்லாமல் பண்ணுவோம், இப்போ நம்ம சப்போர்ட்டோட பண்ணுவோம். இந்த ஸ்குவாட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கார்டியோவும் சேர்ந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சேர் வச்சுக்கோங்க. ஸோ சேர் வச்சுட்டு நம்ம வந்து இப்படி ஒரு ஸ்குவாட் பண்ணும்போது நம்ம இந்த முட்டி வந்து ஃபுல்லாக நம்ம டோவை தாண்டி போகாமல் பார்த்துக்கணும். டோவை தாண்டி போகாமல் ஸோ டோவுக்கு முன்னாடியும் வந்து நம்ம வந்து உட்காரணும். 7 8 9 10.
ஹலோ ஃபேமிலி, இது நம்ம இப்போ 4வது ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா கேட் அண்ட் கேமல். ஸோ அது எப்படி கேட் எப்படி நிற்கும், கேமல் எப்படி நிற்கும், ஸோ அதே மாதிரி தான் நம்ம பொசிஷன் வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ கேமல் பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி வந்து இந்த பொசிஷனில் நின்றுட்டு நம்ம வந்து அப்போ நம்ம ஸ்பைன் வந்து நல்லா ஃபுல்லாக ஆர்ச் மாதிரி வந்து கொண்டு போகணும். கேட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஸோ பின்னாடி ஸ்பைன் வந்து கர்வ் மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு கேமலுக்கு வந்து ஆர்ச் மாதிரி நம்ம பண்ணணும். முதுகு நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஆர்ச் மாதிரி பண்ணோமோ அதே மாதிரி வந்து கேட் மாதிரி இருக்கிற பொசிஷனுக்கு வந்து நம்ம இதுக்கப்புறம் எப்படி பண்ண வேண்டியதான். 1 2 4 5 6 7 8 9 10. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபுல் பிளாங்க் பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பண்ண போகிறது வந்து எல்போ பிளாங்க் பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம இந்த கோர் ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தன் ஆகும். இந்த கோர் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க நம்ம பாடியில். ஸோ இந்த கோர் வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ஆச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஒர்க்குக்கும் நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த கோர் ஸ்ட்ரென்த்தனிங்கான இந்த பிளாங்க் நம்ம எப்படி பண்ணாமல் பார்க்கலாம். 1 2 3 4 தண்ணி நிமித்திக்கோ. 5 6 7 8 9 10. அவ்வளோதாங்க. சூப்பராக வந்து நாங்கள் அந்த 5 ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. செம்ம டயர்டாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்கோம். நல்லா எல்லா மசில்ஸும் நல்லா ஆக்டிவேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண அந்த கோர் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் கொஞ்சம் நம்ம பண்ணதுனால ஸோ நம்ம லாஸ்ட் டைம் நம்ம சொல்லியிருக்கோம் கோப்ரா ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ இது மறக்காமல் இந்த ஸ்ட்ரெச்சை நீங்கள் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பெயின்லாம் எதுவும் இருக்காது. ஸோ இந்த கோப்ரா ஸ்ட்ரெச் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்படி படுத்துட்டு ஸோ ஷோல்டருக்கு நேராக வந்து நம்ம கையை ரெஸ்ட் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஸ்குவாட் பண்ணதுனால வந்து கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி பண்ண கோல்டு எக்ஸசைஸ் பண்ணிவிடுங்க. முக்கியமாக வாக்கிங் நம்ம போயிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து கோல்டு எக்ஸசைஸ் மறக்காமல் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம டே 6ல் இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு 21 நாளில் வந்து 3ல் ஒரு பங்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம முடிச்சாச்சு. எப்படி இருக்குது நம்ம இந்த வீக்கு? ஸோ ஒர்க் அவுட்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களா? வாக்கிங் கரெக்டாக போகிறீங்களா? முக்கியமாக வார்ம் அப் முக்கியமாக பண்ணுறீங்களா? இதெல்லாம் தாண்டி நம்மளோட மெயின் சோர்ஸே வந்து டயட்டு தான். ஸோ இந்த டயட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா? ஸோ இதெல்லாம் மறக்காமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம சூப்பராக 21 டேஸில் வந்து நம்ம சூப்பராக ஒரு ரிசல்ட் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் வந்து உங்களால் இந்த அளவுக்கு இந்த 1 வீக்கில் வந்து உங்களுக்கு எந்த சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எதாவது டயட் சம்மந்தமாக எந்த ஒரு கொஷின் இருந்தாலும் சரி, நாங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்டில் எந்த ஒரு கொஷின் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வெயிட் லாஸில் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து நம்மளை பார்க்கும்போது என்னங்க ஆள் ரொம்ப வீக் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டயட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து வாக்கிங் போகிறோம், வார்ம் அப் பண்ணுறோம், முக்கியமாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ இது 3மே பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லூசி மசில்ஸே இருக்காதுங்க. பார்க்கும்போது எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் ஃபிட்டாக நம்ம வந்து இந்த வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரும் நம்மளை பார்த்து வந்து என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்காது. நம்ம பார்க்கும்போது என்ன ஃபிட் ஆகிட்டீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட டயட் பிளானோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸே அதுதான். ஸோ அதனால் வந்து நம்மளோட டயட்டை வந்து மறக்காமல் வந்து நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும். பட் அதை மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க. எதையும் எக்ஸ்க்யூஸே வந்து கொடுக்காதீங்க. மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம 21 டேஸில் வந்து நம்ம சூப்பராக நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம 100 டேஸ் வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் சுருக்கி தான் வந்து 21 டேஸாக நம்ம வந்து எந்தளவுக்கு நம்ம பண்ண முடியும்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம டயட்டு இருக்கட்டும், எக்ஸசைஸாக இருக்கட்டும், வார்ம் அப்பாக இருக்கட்டும், ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு நாளில் மறக்காமல் பண்ணிவிடுங்க. நம்ம சூப்பராக நம்ம நினச்சோமா நம்ம 21 நாள் நம்ம பார்க்கலாம்.
ஹலோ ஃபேமிலி, அவ்வளோதான் நம்மளோட ஒர்க் அவுட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம டயட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ காலையில் நான் என்ன சாப்பிட போகிறேன்னா பாதாம் பருப்பு, அப்புறமா கொஞ்சம் கிர்னி போகிறோம். ஸோ ஃப்ரூட்ஸ் இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குது, திருப்பி ரீலோட் பண்ணணும். மார்னிங்க்கு வந்து இது. ஸோ மதியான சாப்பாடு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சாதம். ஸோ இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து நம்ம பழைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. காலிஃப்ளவர் சாதம், அப்புறமா சூப்பராக நம்ம வீட்டில் செஞ்ச பசுமாள் தயிர், அப்புறமா மேலே வந்து கொஞ்சம் இஞ்சி, பெருங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ தொட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஃப்ரை. ஸோ சூப்பராக இருக்கும். இதுவே வந்து வயிறு நிறைஞ்சிருக்கும். இடையில அப்புறமா ஈவினிங் டைமில் ஒரு ஃபஸ்ட்டு தேவைப்போனா சில நட்ஸ் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், இன்றைக்கி டே ஒரு டயட் முடிஞ்சிச்சு. முடியல, நைட்டுக்கு ஒரு டயட் இருக்குது. அது என்ன டயட்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃபேமிலி, வாங்க நம்ம இன்றைக்கி டேவோட நைட்டு டின்னர் என்னன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்து தந்தூரி. 2 பேருமே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. சரி நானும் வந்து சரி இன்றைக்கி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், வெளியில் ஹோட்டலில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் வந்து தேடி பார்த்து அந்த பாமாயெல்லாம் போடாமல் எனக்கு எங்கே பட்டர் தந்தூரியில் போட்டு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி நிறையா பார்த்து அந்த தந்தூரி வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இது நைட்டுக்கான டின்னர் சூப்பராக இருக்கும் போது. ஸோ இதுதான் என்னோடய டின்னர். இதை முடிச்சுட்டு அப்படியே தூங்க போகிறேன். நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக காலையில் சீக்கிரம் ஆயிடுச்சு, வாக்கிங் போகணும். நிறைய விஷயம் நம்ம பிளான், ரெகுலர் இதில் பிளான்லாம் இருக்குது. நீங்களும் மறக்காமல் அதெல்லாம் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.